எண்ணியல் இயலெண்கள். இயலெண்கள் அப்படின்னா 1 2 3 4 5 6 எக்ஸெட்ரா. இயலெண்கள்லாம் ஒன்றிலிருந்து ஆரம்பிக்கிறது தான் இயலெண்கள். இயலெண்களின் எண் கூடுதலுக்கான ஃபார்முலா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயலெண்களின் எண் கூடுதலுக்கான ஃபார்முலா வாய்ப்பாடு. வாய்ப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா n இன்ட்டு n + 1/2. இதை வந்து 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா ப்ளஸ் n இந்த மாதிரி வரப்போ இதை வந்து n இன்ட்டு n + 1/2ன்னு எடுத்துக்குவோம். ஸோ இப்போ இதே மாதிரி சம்ஸ் வரும். எப்படி வரும்னா, இயலெண்களின் முதல், அதாவது முதல் இந்த இடத்துல இப்படி கூட எடுக்கலாம். முதல் n இயலெண்களின் கூடுதலுக்கான வாய்ப்பாடு இப்படி எடுக்கலாம். அதே மாதிரி சம்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எப்படி வரும் அப்படின்னா, முதல் 5 இயலெண்களின் கூடுதல் காண்க. முதல் 5 இயலெண்களின் கூடுதல் காண்க. இந்த 5 அப்படின்னு வர்றப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, n அப்படின்னா n × n + 1/2. 5 அப்படின்னு வந்தால் இப்போ என்ன பண்ணலாம், 5 இன்ட்டு 5 + 1 6/2. அப்போ 1 2 3 2 6. 5 × 3 5 × 3 15. இதான் இருக்கு ஆன்சர். அப்போ முதல் 5 இயலெண்களின் கூடுதலுக்கான கூடுதல் அப்படின்னாவே இதுக்கு ஆன்சர் வந்து என்ன 15. ஸோ இப்போ என்ன ஃபார்முலா அப்படின்னா, n இன்ட்டு n + 1/2. n அப்படின்னா 5 5 + 1 என்ன கொடுத்தீங்கன்னா 6 வரும். ஸோ இப்போ இந்த மாதிரி முதல் 5 அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல வந்து முதல் 10 25 50 இந்த மாதிரி கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல முதல் 100 இயலெண்களின் கூடுதல் காண்க. இந்த மாதிரி கேட்குறாங்கன்னா, முதல் 100 இயலெண்களின் கூடுதலுக்கான அப்படின்னா எப்படி சொல்லலாம், 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா ப்ளஸ் 100 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ அந்த மாதிரி எடுத்துகிட்டு 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா என்னன்னா n × n + 1/2. இந்த ஃபார்முலா படி 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா n 100. என்னென்ன 100. அப்போது இதுக்கு எப்படி எடுக்கலாம்னா 100 இன்ட்டு 100 n 100 கொடுக்குறீங்க. 100 + 1னா 100 × 1/2 அப்படின்னு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 5 2 10 50 × 2 100. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 × 1 5 சைபர் அப்படியே போட்டுக்கலாம். 5 × 1 5 இந்த சைபர் அப்படியே போட்டுக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 50 × 101னா 5050 தான் இதுக்கு ஆன்சர். ஸோ முதல் 100, சில டைம் முதல் 50 இந்த மாதிரி எழுத்தாவே கொடுத்துருவாங்க. முதல் 50 இயலெண்களின் கூடுதலுக்கான காண்க அப்படின்னு கேட்டேன்னா அப்போ என்ன பண்ணுவோம், முதல் 100னா இந்த ஃபார்முலா இந்த ஆன்சர் வரும். முதல் 50னா 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா ப்ளஸ் 50 போட்டுக்கணும். அப்போ 50 அப்படின்னா 50 × n + 1 50 + 1னா 51/2ன்னு எடுத்துக்கணும். இந்த ஃபார்முலாவில் 50ன்னு வந்துடுது. 50 + 1ன்னு கொடுத்தீங்கன்னா 51. இதை கட் பண்ணோம்னா என்ன வரும், 50 2ஆவது கட் பண்ணால் 25 2 50. ஸோ இப்போ வந்து நம்ம 25 × 51 பிரித்து போடலாம். இப்போ வந்து சில டைம் எப்படி இருக்காங்கன்னா 25 × 50 + 1 போட்டு எடுக்கலாம். 25 × 5னா 125. இந்த 0 அப்படியே போட்டுக்கலாம். 25 × 1னா 25. இப்போ ரெண்டையும் கூட்டி நம்ம போடுறப்ப எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 1225. ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் 1225.
75. ஸோ 25 இன்ட்டு 51 அப்படின்னா, அதாவது 51 25 இன்ட்டு 50 அப்படின்னா 25 இன்ட்டு 5 125, இந்த 0 அப்படியே போட்டுக்கலாம். 25 இன்ட்டு 1 25, ரெண்டு எடுத்து போட்டோம்னா ஈஸியாக இருக்கும். 25 இன்ட்டு 51 பெருக்கும் போடலாம். இந்த 51 வந்து 50 + 1 பிரித்து ஈஸியாக 25 இன்ட்டு 5 125, இந்த 0 அப்படியே போட்டுக்கலாம். 25 இன்ட்டு 1 25, ரெண்டையும் கூட்டினா 1275. ஸோ முதல் 50 இயலெண்களின் கூடுதலுக்கு இந்த மாதிரி போடலாம். முதல் 100 அப்படின்னா நீங்கள் 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா 100 எடுத்துக்கலாம். இதே 25 முதல் 25 எப்படி கொடுத்தா நீங்கள் 25 போட்டுட்டு 25 26 அப்படின்னு போட்டு கட் பண்ணிங்கன்னா அது ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ இயலெண்கள் அப்படின்றது என்னென்னா 1 2 3 4 எக்ஸெட்ரா. அதில் முதல் 50 இயலெண்கள் கொடுத்துருக்காங்க, முதல் 100 இயலெண்கள் கொடுத்துருக்காங்க, முதல் 5 இயலெண்கள் கொடுத்துருக்காங்க, முதல் 25 இயலெண்கள் கொடுத்துருக்காங்க, முதல் 40 இயலெண்கள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பல தேர்வு கேட்டிருக்கான். ஸோ இந்த கொஸ்டின் வந்து இந்த எண்ணியலில் வரக்கூடிய கொஸ்டின். ஸோ அடுத்த பதிவில் பார்ப்போம். இந்த ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து போட்டு பாருங்கள். இது 50க்கு பதிலாக 25 கொடுங்க, 40 கொடுங்க, அந்த மாதிரி கொடுத்து இது போட்ட ஆன்சர் என்னன்னு பார்த்து நீங்கள் வந்து இந்த இதில் வந்து கமெண்ட்டில் வந்து நீங்கள் ஆன்சர் கொடுங்க. தேங்க்யூ.